Hi student, 12th standard, chapter 3, exercise 3.3, 4th sum. Determine k and solve the equation 2x cube minus 6x square plus 3x plus k equal 0 if one of the roots is twice the sum of the other two roots. Yeah, very very important. First k value find பண்ணிட்டு next நமக்கு அடுத்தது அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நமக்கு நான் கியூப் ரூட்னா 3 சொல்யூஷன் வரணும் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும், கொஸ்டின் கொடுத்தாங்க ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ ஃபைன் பண்ணிடுச்சு. இப்போ ரூட்ஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம், நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்பா பீட்டா. கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, ஒன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டுவைஸ் த சம் ஆஃப் தி அதர் டூ ரூட்ஸ். டூ ரூட்டோட நான் சம் வேல்யூ என்ன நமக்கு டுவைஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒன் ரூட் ஆல்பா பீட்டானா தேர்ட் ரூட் எப்படி இருக்குது, அந்த டூ ரூட்டோட சம், டூ ரூட்ஸ். ஓகே, சம் ஆஃப் த டூ ரூட்ஸ் அது எப்படி இருக்குது, அந்த டூ ரூட்ஸ் என்ன நமக்கு டுவைஸ்னா டூ டைம்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேர்ட் ரூட் என்ன வரும், சம் ஆஃப் த என்ன ரூட்ஸு டுவைஸ். ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டாவோட சம் வேல்யூ எப்படி இருக்குது டுவைஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ மட்டும் ஆல்பா பீட்டா காமன் ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த கண்டிஷன் படிக்கணும் நமக்கு. ஒன் ஆஃப் தி ரூட்ஸு இஸ் டுவைஸ். ஒரு ரூட் மட்டும் எப்படி இருக்குது டுவைஸ் ஆகுது. என்ன டுவைஸ், அந்த டூ அதர் ரூட்டோட நமக்கு சம் வேல்யூ, இந்த டூ ரூட்டோட சம் வேல்யூ டுவைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க தேர்ட் ரூட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷனு. ஓகே, இப்போ சம்மேஷன் ஒன்று வரும், ஆல்பா இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டூ இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா கூட மைனஸ் பி பை ஏ. பி வேல்யூ என்ன 6 பைனுக்கு டிவைட் பண்ண முன்னா 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 2 ஆல்பா 2 பீட்டா. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், ஆல்பாலாம் 3 ஆல்பா இருக்கும், பீட்டா ஆட் பண்ணால் 3 பீட்டா. ஓகே, 3 காமன் ஆகிட்டு தான் நமக்கு அந்த இங்கே 3 இருந்தால் கேன்சல் பண்ணால் ரிமைன் இருக்கும் 0ன்னு போட்டோட. ஏன்னா 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைன் 1 இருக்கும், 3/3 1 பீட்டா வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரூட்ஸில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஆல்பா பீட்டா 2 இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்ன ஃபார்ம் பண்ணிட்டோம் 1. அப்போ 1 ரூட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 3 ரூட்டில் 1 ரூட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இந்த 3 ரூட்டை வச்சு அந்த 2 வச்சு தான் நம்ம என்ன கே வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்குன்னா யூஸ் பண்ணுறோம் 1ன்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆல்பா பீட்டா 2 × 1 2. ஓகே, இப்போ நான் சிந்தாக் டிவிஷன் ஃபார்ம் ஃபாலோ பண்ணலாமா. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணு 2 - 6 3 கே வேல்யூ. ஃபஸ்ட்டு 0 போட்டணும், எப்பயும் ஸ்டார்டிங் சிந்தாக் டிவிஷன் சேம் தான். 0 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, 0 + 2 2. இந்த 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே அட்டாச் பண்ணணும், 2 × 2 4. இது மைனஸ் பண்ண -2 - 2 -4 -4 3 போச்சுன்னா -1 3 2 × -1 -2 0 வரும். இப்போ நம்ம கேக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணால் 0 வரும் நமக்கு ரிசல்ட்டு. ஏன்னா 2 வந்து ரூட் சொல்லிட்டோம், இப்போ கன்ஃபார்மாக இங்கே 0 தான் வரும் நமக்கு. இப்போ கேக்கு என்னவாக இருந்தாங்க 0 இருந்திருக்கும், 2 இருந்தால் தான் 2 - 2 0 வரும். அப்போ கே வேல்யூ 2ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஏன் 1 ரூட்டு தெரிஞ்சாவே ரிமைனிங் சிந்தாக் டிவிஷன் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ரூட்டில் ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட்டு தெரிஞ்சாவே சிந்தாக் டிவிஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு ரூட்டுக்கு வந்து ரிமைனிங்கு ஸ்கொயர் ஃபார்மேட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். அப்போ 2x² - 2x - 1 = 0. மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் -2 எந்த ஃபேக்டரைசேஷன் வராது. அப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ -p + (√b² - 4ac/2a) ஃபார்முலா நமக்கு தெரியும். a வேல்யூ x ஒரு கோஎஃபிஷியன்ட், b வேல்யூ xன்னா x ஒரு கோஎஃபிஷியன்ட், c வேல்யூ கான்ஸ்டன்ட். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா, பிக்கு என்ன ஆகுது -2 ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் +4 -4 × ஏக்கு வந்து 2, சிக்கு -1 ப்ளஸ் 4 2 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் 12. ஓகே, இப்போ 12 எப்படி சொல்லலாம், 4 3 சொல்லலாமா, 4 ரூட் எடுத்தால் 2√3/4. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இந்த 4 இதில் 2ல என்ன வரும், 2 காமன் ஃபேக்டர் எடுத்துட்டா இந்த 2 எல்லாம் வரும், இதை டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எத்தனை இருக்கும் 1 + √3/2. அப்போ 2 ஒரு 1 ரூட்டு, அனதர் ரூட்டு 1 + √3/2 1 ரூட்டு, 1 - √3/2 அப்போ நமக்கு என்ன நம்பர் ஆஃப் ரூட்டு 3 ரூட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் எடுத்தால் ரூட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 ரூட்டு என்ன 2ஓட சம்னா 2 ரூட்டோட சம்னா டுவைஸாக இருக்குது, தேர்ட் ரூட்டுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ 2 வந்துன்னா டுவைஸ் என்ன நமக்கு சம் ஆஃப் தி அதர் 2 ரூட்ஸ், இந்த 2 ரூட்ஸோட அடிஷனல் வேல்யூக்கு. ஓகே, இந்த கண்டிஷன் ஃபார்ம் பண்ணி தான் கே வேல்யூ ஃபைன் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.